ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம குடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன உணவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். குடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன சாப்பிட்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உணவு நம்ம பூண்டு அதன் சுவை காரணமாக பெரும்பாலான உணவு வகைகளில் சமையலில் சேர்க்கப்படுது. இது அல்லிசின், செலினியம், பாஸ்பரஸ், கால்சியம், துத்தநாகம், குரோமியம், மெக்னீசியம், பொட்டாசியம் மற்றும் வைட்டமின்கள் சி, பி இப்படி அதிகமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அதனால் பூண்டு பாக்டீரியா எதிர்ப்பும் மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் பூண்டு அதிகமாக எடுத்துக்கோங்க. பூண்டு கல்லீரலையும் பித்த பையையும் சுத்தப்படுத்துது, நோய் எதிர்ப்பு செயல்பாட்டையும் அதிகப்படுத்துது, எல்டிஎல் கொழுப்பை குறைக்குது, குடலில் உள்ள ஒட்டுண்ணிகளை எல்லாமே கொல்லுது. இதனால் நம்ம குடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் பூண்டு உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சை இலை காய்கறிகள். பச்சை இலை காய்கறிகளில் வைட்டமின் சி, கே, பி காம்ப்ளெக்ஸ், ஃபோலிக் அமிலம், பீட்டா கரோட்டின், இரும்பு, அயோடின், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், சல்ஃபர் மற்றும் குளோரோபில் ஆகியவற்றில் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. இதை தவிர இலை கீரைகளை வலுவான ப்ரீபயாட்டிக் விளைவை கொண்டுள்ளது. அலர்ஜி எதிர்ப்பு உணவாக இருப்பதுடன் இலை கீரைகள் ஐபிஎஸ் மற்றும் குரோன் நோய் போன்ற செரிமான மண்டல நிலைகளை தணிக்கும். கீரை போன்ற உணவுகளை சாலட்கள், பாஸ்தா, மிருதுவாகிகள் மற்றும் பருப்பு வகைகளில் சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்படி சாப்பிட்டா நம்மளுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளமும் இருக்காது. நம்ம குடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். கீரை வகைகள் நல்ல சத்துக்கள் நிறைஞ்சது. அதனால் நீங்கள் சாப்பாட்டில் கீரையை அதிகமாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், எலுமிச்சையில் என்ன சத்துக்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். பெக்டின் நார்ச்சத்து, வைட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம் மற்றும் கால்சியம் அதிகமாக இருக்குது. எலுமிச்சை முழு உடலுக்குமே ரொம்ப அற்புதமான ஒரு இயற்கையான சுத்தப்படுத்தின்னு சொல்லலாம். ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு இதில் அதிகமாக இருக்குது. அதனால் சிறிது எலுமிச்சை சாறு ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீரில் நீங்கள் அதை சேர்த்து டெய்லி குடித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு குடல் நல்லா க்ளீனாக ஆகும். நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, முழு தானியங்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக முழு தானியங்களை நமது உணவில் பிரதான செயல்பாட்டை அதிகமாக கொண்டு வருது. உங்கள் செரிமான அமைப்பு சீராக செயல்பட வேண்டும்னா உங்கள் வழக்கமான உணவில் முழு தானியங்களை சேர்த்துக்கோங்க. நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பிற நுண்ணூட்டச்சத்துகள் மற்றும் முழு தானியங்களில் ஏராளமான சத்துக்கள் உள்ளன. தானிய இலைகளை உங்கள் குடலுக்கு உதவியாக இருக்கும். ஏனெனில் அவை உங்கள் ஆரோக்கியமான குடலில் பாக்டீரியாவை ப்ரியாட்டிக்களாக செயல்பட வைக்குது. மலத்தை மென்மையாக்குவதோட முழு தானியங்கள் மலச்சிக்கலையும் தடுத்து குடலை ஆரோக்கியமாக வைக்கிது. மலச்சிக்கலே வராது. முழு தானியங்களை நீங்கள் அதிகமாக சாப்பாட்டில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, கொய்யாப்பழத்தில் மிருதுவான தன்மையும் இனிப்பு, புளிப்பு சுவை அதிகமாக உள்ள பழம் இது. வயிற்று பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. நார்ச்சத்து மற்றும் வைட்டமின்களின் சிறந்த ஆதாரம் கொய்யாப்பழம். இது குடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நன்மையாக உள்ளது. கொய்யா விதைகளை ஒரு சக்தி வாய்ந்த மலமியக்கியாக செயல்படுத்தப்படுகிறது. இது எளிதாக குடல் இயக்கத்திற்கு எளிதாக்குகிறது. இந்த புத்துணர்ச்சியூட்டும் பழம் ஒரு கோடை சனி நாட்களுக்கு ஏற்றது. அதனால் நீங்கள் கொய்யாப்பழம் அதிகமாக சாப்பிடுங்க.
குடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிடும். மலச்சிக்கல் ப்ராப்ளமே நம்மளுக்கு வராது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது தயிர். தயிர் வந்து மிகவும் பாப்புலரான குடல் ஆரோக்கிய உணவுகளில் ஒன்றாகும். உயிருள்ள நன்மை பயக்கும் பாக்டீரியா என்றும் குறிப்பிடப்படும் ப்ரோபயாட்டிக்குகள் தயிரில் ஏராளமாக உள்ளது. தயிர் புளித்த பாலில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. இந்த செரிமானத்தை மேம்படுத்தும் ஆரோக்கியமான செரிமான உணவு தயிர். செரிமான மண்டலத்தை வந்து பராமரிக்கிறதுக்கு தயிர் ரொம்ப உதவுகிறது. தயிர் வந்து ஆரோக்கியமான காலை உணவாகும். தயிரை பழத்துடன் சேர்த்து சாப்பிட்டால் மிகவும் சுவையாக இருக்கும். குடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். உங்கள் குடல் வந்து ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டதுக்கு இந்த சத்தான உணவுகளை நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.